ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முகம் வெள்ளையாகிறதுக்கான ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தாங்க நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் எப்படின்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் எல்லாம் அகற்றும், பிம்பிள்ஸ் வந்து மறையாமல் இருக்கிற தழும்புகள் எல்லாம் மாற்றக்கூடிய ஃபேஸ் பேக் தயார் பண்ணலாம் வாங்க. உருளைக்கிழங்கு சாறு எடுத்துக்கணுங்க. ஒரு ஆஃப் உருளைக்கிழங்கை சீவி அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு சாறு எடுத்துக்கணும். அதில் நம்ம காஃபித்தூள், எந்த காஃபித்தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம காஃபித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். தயிர் 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன் வர்ற அளவுக்கு எலுமிச்சை சாறை புழிஞ்சு அதில் ஊற்றிக்கணும் அந்த பேஸ்ட்டோட. நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அல்லது கடலை மாவும் சேர்த்துக்கலாம். பியூர் கோகோனட் ஆயில் ஒரு 4 சொட்டு அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் முகத்துக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவோ இல்லை கடல மாவோ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கு நல்லா கலக்கிட்டு நம்மளோட ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி விடணும். இதை பார்த்துக்கோங்க. ஃபேஸில் நல்லா தடவி விடணும். ஒரு இடம் விடாமல், ஐப்ரோ முடியில் படாமல் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா கெட்டியாக அப்ளை பண்ணி வைங்க. அப்ளை பண்ணி இது ஒரு 20 மினிட்ஸ் காய விடுங்க. அதிகபட்சம் 20 மினிட்ஸ் அல்லது 1/2 hour. அதுக்கு மேலே எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடாது. இது நல்லா காய நம்மளுக்கு நம்மளே இறுகும், ட்ரை ஆகும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க.